என்ன உத்தரா பண்ற? நான் கம்மல் மாத்துறேங்க. எங்க கம்மல்லாம் மாத்திட்டு எங்க கிளம்புற? நான் வெளியில கிளம்புறேன் ஒரு இடத்துக்கு. எங்க ஒரு இடத்துக்குன்னா எங்க போற? முக்கியமான ஒரு இடத்துக்கு போறேங்க, அது சொல்ல மாட்டேன், சஸ்பென்ஸ். எனக்கு தெரியாம அப்படின்னா சஸ்பென்ஸ் உனக்கு? உங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்சுதான். இருந்தாலும் நீங்களும் அங்க போய் தெரிஞ்சுக்கீங்களா? அது தெரிஞ்சுக்கிறேன் நானு. அது எந்த இடம்னு சொல்லு நீனு. அது அங்க வந்து தெரிஞ்சுக்கீங்க, பார்த்து தெரிஞ்சுங்க. நீ சொல்லலைன்னா நான் வரமாட்டேன் நானு. சொல்லு எந்த இடம்னு சொல்லு. அவசியம் போயே ஆகணும் நம்ம. அவசியம் போயே அவர் அப்படின்னா சஸ்பென்ஸ் வேற வச்சுக்கிட்டு வேற என்ன வேற கூப்பிடுற நீனு வா வான்ட்டு. எங்க எந்த இடம்? சுவாரஸ்யம் போயிடும். அது ஒன்றும் ஒரு சுவாரஸ்யம் போவாது. கம்மல் நல்லா இருக்கு, ஒரு சுவாரஸ்யமும் போகாது. சொல்லு. தெரியுமா போறேன், சொல்லட்டுமா? சொல்லு. சொல்ல மாட்டேன். சொன்னா தானே தெரியும். சொல்லலைன்னா அப்ப நான் வரமாட்டேன். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சொல்லட்டுமா? சொல்லு. நான் எங்க ஆயா வீட்டுக்கு தான் போறேன். எங்க உங்க ஆயா வீட்டுக்கு? ஆமாங்க, எங்க ஆயா மணி ஆயிடுச்சு பாருங்க. மணி 11:50. உங்க ஆயா வீட்டுக்கு போறதா இவ்வளவு பில்டப் பண்ணியா நீனு? எங்க ஆயா வீடு எனக்கு ஸ்பெஷல் கிடையாதா? நான் உங்க ஆயா வீட்டுக்கு போறேன்னு நேரா சுத்தி சொல்றது, அது என்ன சுத்தி வளைச்சு ஒரு சஸ்பென்ஸ் கிடையாது. அங்க ஒரு வேலை விஷயமா போறேன். அது சும்மா பாக்கிறதுக்கு போறேன். எங்க ஆயா பார்க்க. இதுக்குதான் உள்ள பில்டப் பண்ணியா? உன் பில்டப்புக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. சரி கிளம்புவோமா? கிளம்பலாம் வா. கிளம்பிட்டேன். சரி, மதியானம் என்ன சாப்பாடு? நீ மட்டும் இப்போ ஊருக்கு கிளம்பிட்ட, என்ன சாப்பாடு? அது எங்க ஆயா ஏதாவது செஞ்சு வச்சுருப்பாங்க, இல்லைன்னா நம்ம போய் தான் ஏதாவது செய்யணும். அவங்க போய் நம்ம என்ன செய்யறதுன்னு பார்ப்போம். கிளம்பி வச்சு போக வேண்டியதான். தொட்டு வச்சிட்டேன், கொஞ்சம் சந்தனம் வச்சுட்டு வச்சுட்டு கிளம்பலாம். சரி ஓகே, சீக்கிரம் வா, டைம் ஆகுது. பசங்க வர ஸ்கூல்ல இருந்து வந்துருவானோ? வந்தலாங்க, நேரம் ஸ்கூல்ல இருந்து வரப்போதே கூப்பிட்டுருவோம். அப்ப இன்னைக்கு வந்து ஏதோ சமைக்கிறதுல வந்து ஏதோ ப்ரோக்ராம் போட்ட, நீ ஏதோ சமைக்கிறது இல்லைன்னு அவங்க ஆயா ஸ்பெஷலா ஏதாவது செஞ்சு வச்சிருக்காங்களா? நான் இல்லைங்க, ஆயா பேச காத்துட்டு வருவோம் அப்படின்னு லாஸ்ட் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்ததோட சரி. போன வாரம் செவ்வாய்க்கிழமைக்கு போனோம், அதோட இப்ப இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை தான் போனோம். சரி வீட்டுல தான் இருந்தேன்னா நீங்களே வியாபாரம் இல்லை நீங்க. சரி அதுதான் சரி, தனியா எங்க போற, ஈவினிங்ல மழை வந்துடுது, அதனால போயிட்டு வருவோம் அப்படின்னு. சரி வா போலாம், டைம் ஆகுது. புடவை ஒண்ணு இருக்கு, அது மாத்திடுவோமா? ஏற்கனவே எடுத்தேன், அப்படியே தான் வச்சிருக்கேன் அப்படியே புதுசாவே. அது எனக்கு பிடிக்கவே இல்லை, மாத்திட்டு போயிடுவோமா? ஏன் பிடிக்கலன்னா மாத்திட்டு போலாம், வா எடுத்துட்டு வா புடவைய. புடவை நாளைக்கு ஆடி பிறக்க போகுது, இன்னும் 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தா ஆடி ஆஃபர் ஏதாவது போடுவான், அப்போ போய் கூட மாத்திக்கலாங்க. மாத்திக்கிட்டா ஒரு புடவைக்கு 2 புடவை எக்ஸ்ட்ரா தருவாங்க. என்ன சொல்றீங்க? ஒரு புடவை எடுத்து வச்சிருக்கிறது நீ ஒரு புடவை, அதை போய் கடையில கொடுத்து அதை எப்படி 2 புடவையா மாத்துவ நீனு? அப்ப இன்னொரு புடவை எடுக்கிற பிளான்ல இருக்கியா? ஆடி ஆஃபர் போடுவாங்க. ஆடி ஆஃபர் போட்டா புடவையை தான் மாத்துவாங்க, அது எப்படி இன்னொரு புடவை எப்படி வரும்? அது அப்படி சொல்லு, இன்னொரு புடவை எடுக்க போறேன் நானு அப்படின்னு சொல்லு. அதை விட்டுட்டு நீ வந்துட்டு புடவைய மாத்தணும் அப்படின்னு ஏன் அதை சாக்கு வச்சு இப்ப பேசிட்டு இருக்கிற நீனு? அந்த புடவை எடுத்து வந்த காட்டன் சாரி தான், ஆனா எனக்கு பிடிக்கல, எடுத்து வந்ததுல அப்படியே தான் இருக்கு. அது எனக்கு பிடிக்கவும் இல்லை, அதனால சரின்னு சொல்லிட்டு இப்போ அதை மாத்திடலான்னு நினைக்கிறேன். அதை மாத்திட்டு ஒரு காட்டன் சாரி தான், காட்டன் சாரி தான் எடுக்கணும். நாளைக்கு ஆடி பிறக்க போகுது. நாளைக்கு ஆடி பிறந்தா எப்போதுமே நீங்க வருஷம் எனக்கு ஆடி ஆஃபர்ல 3-4 சாரி வாங்கி கொடுத்துருவீங்க. போன 5 புடவை வாங்கி கொடுத்துருங்க. இந்த வருஷம் நீங்க எங்க வாங்கி தர போறீங்களா இல்லையானே எனக்கு தெரியல. வாங்கிடலாம், ஆடி மாசமே பிறக்கல, ஒரு புடவை தைக்காமையே வச்சிருக்கிறேன். சரி ஓகே, ஆடி மாசம் பிறக்கிறது முந்தையே இப்பயே பட்ஜெட் போட ஆரம்பிச்சிட்டேன் நீனு. எப்போதுமே ஆடி ஆஃபர்ல புடவை வாங்குவேன், 3 புடவை 5 புடவையாவது எடுத்துருவேன். ஆனா எல்லாம் வீட்டுக்கு வாங்கி கட்டிக்கிறேங்க இருப்பேன். நான் அடிக்கடி ரோட்டுக்கு போறேன், வேற இந்த மாதிரி டப்புன்னு கிளம்புறதுனால நான் அதிகமா இந்த மாதிரி தான் எனக்கு விரும்புவேன். இதுனா இப்ப காலையில கட்டுறேன்னா ஈவினிங் வரைக்கும் உடம்புல இருக்கிறது தெரியாது.
மெலிசா நான் வேலை செய்யறதுக்கு போறதுக்கு எனக்கு இதான் கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்கும். அதனால இந்த மாதிரி தான் நான் எடுப்பேன். அதனால சரி அதை போய் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு காட்டன் சாரி போடுவேன். சரி, ஆடி மாசம் இல்ல, ஆடி மாசத்துல எவ்வளவு குறைப்பாங்க? என்ன 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் தள்ளுபடி போடுவாங்களா? தள்ளுபடி போடுவாங்க. நிறைய சாரி இருக்கும், 3 சாரி 700 ரூபாய் அந்த ரேட்டுக்கு போடுவோம். அதனால அந்த மாதிரி நம்ம ரெகுலர் யூஸ் தானே, அதனால அந்த மாதிரி எடுக்கிறது. சரி, ஓகே, போலாம். பேசிட்டு இருந்தா எனக்கு மணி ஆவறதே தெரியாது. போலாமா? என் வண்டியில போலாமா உங்க வண்டியில போலாமா? என் வண்டி வேற 2 நாளா எடுக்கவே இல்லை. நான் வேணா உங்களை வச்சு ஓட்டுட்டுமா? ட்ரையல் பாக்கட்டா? ஏன் நீ என்ன ட்ரையல் பாக்குற? ஏன் உன்ன வெளியில எங்க கூட்டு போறேன், என்ன கூட்டு போறேன்னு சொல்லி பாக்குறியா? ரொம்ப நாளா ஆசைங்க உங்களை வச்சு நான் ஓட்டுங்க. இது வரைக்கும் நீங்க என் பின்னாடி உட்காரவே மாட்டீங்க. என் பிள்ளைங்க தான் என் முன்னாடி உட்காந்து உன் கூட உட்காந்துட்டு ஏன் வர்றது? நீ போறதே தட்டு குத்தலா போற, இதுல வந்து உன் கூட உட்காந்து. வருஷமா வண்டி ஓட்டுறேன் தெரியுமா? கிட்டத்தட்ட இப்ப 3-4 வருஷமா ஆயிடுச்சுங்க. ஆனா நீ என்ன நம்பி நீங்க என் கூட வர மாட்டீங்க. சரி வரும், அதுக்குன்னு ஒரு காலம் வரும், அப்ப போலாம் எல்லாம் சேர்ந்து. ஆண்டவன் அதாவது எப்படி சொல்றது, விதின்னு ஒண்ணு எழுதி இருந்தா அதுபடிதான் நடக்கும். தெரிஞ்சுக்கிட்டியா? அது என் கூட போனாலும் சரி, உன் கூட போனாலும். நீ எதுக்கு இப்ப கிளம்ப நடந்த விதியெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கிற நீனு? வாங்க மணியாவது வாங்க. பாருங்க, நாங்கள் நெய்வேலி வந்துட்டோம். இப்போ நெய்வேலி வந்ததுக்கப்புறம் இவன் பாருங்க எவ்வளோ ஆர்வமாக இருக்கான். இவனுக்கு போய் என் வீட்டுக்காரர் போய் பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிட்டு வராரு. அது நாங்கள் வந்த உடனே எங்களை விடவே இல்லை. அது என்ன செய்றீங்க? பிஸ்கெட் போடுறீங்களா? நம்ம வந்த உடனே இவன் வந்து நம்ம மேல எவ்வளவு பாசமா கை கொடுக்குறான். கை கொடுத்து தூக்கலாம். எப்படி நம்ம கவனிக்காம நம்ம வீட்டுல வர போறது? எங்க நாய் நன்றி உள்ளதுங்க. அன்னைக்கு நம்ம பஸ் ஏறுற வரைக்கும் அது என்ன பின்னாடியே சுத்தி சுத்தி வந்தான் தெரியுமா? இந்த நாயை ரஷ்யனுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டுல வச்சுக்கலாம். வேணாம் கொன்னுடுவாங்க அதை குளிப்பாட்டுற பேர்ல. அது தண்ணியில எடுத்து போட்டு முக்கிடுவான். அவர்கிட்ட வச்சிருங்க எல்லாத்தையும், அது ஒண்ணு சாப்பிட்றோம். என்ன உத்தரா செய்யற? நானா மதியானம் சாப்பாடு ஆயா வீட்டுக்கு வந்தோமா. ஆயா காலையிலே வந்து உதயா கொண்டு புளிச்ச கீரை புடலங்காய் தொட்டுக்க செஞ்சு கொடுத்து விட்டாங்க. இப்ப நம்ம வந்ததுனால மதியானம் சாப்பாடு அவங்களுக்கு வேலை, அதனால சிக்கன் எடுத்து வந்தாச்சு. ஆயா சாதம் வைக்கிறாங்க. நம்ம வந்து இப்ப வெங்காயம் தக்காளி பிடிச்சிட்டு இருக்கிறோம். செய்ய வேண்டியதான். நம்ம வீட்டுல சிக்கன் குழம்பு தான் சாப்பிடலாம். புடலங்காய் தொட்டுக்க, அவ்வளவுதான். சூப்பரான லஞ்ச் ரெடி. Okay, bye.